தெய்வ ஜனங்களாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். தேவன் நம் கரத்தில் தந்ததான பரிசுத்த வேதாகமத்தில் அநேக மனிதர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்களில் சிலர் விசேஷித்தவர்களாக காணப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த விசேஷித்த மனிதரில் ஒருவன் ராஜாவாகிய தாவீது. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவனை குறித்து சாட்சியும் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் பழைய ஏற்பாட்டில் தாவீதையும் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலையும் நான் அதிகமாக ஆராய்ந்து பார்த்து அவர்களுடைய அந்த நன்மையான காரியங்களை என் வாழ்க்கையிலே நான் கடைபிடிக்கிறது உண்டு. ஒரு நாள் கர்த்தருடைய வேதத்தை நான் வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிற போது சங்கீதம் 16 நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது தாவீது அங்கே குறிப்பிட்டதான ஒரு வசனம் என் உள்ளத்தை அதிகமாய் சிந்தித்தது. சங்கீதம் 16:6, நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று தாவீது சொல்கிறார். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவனாகிய தாவீதை ஆண்டவர் ராஜாவாக உயர்த்தினாரே, அந்த ராஜ பதவியை நேர்த்தியான பங்கு என்று தாவீது சொல்லுகிறாரோ? இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்தில் தேவன் தனக்காக வைத்திருக்கிற அந்த மகா மேன்மையான பங்கை பற்றி தான் தாவீது அங்கே குறிப்பிடுகிறார் என்று நான் நிச்சயமாக நான் நம்புகிறேன். அருமையானவர்களே, பொதுவாகவே நாம் மனுஷரை பார்க்கும்போது எல்லாருமே நல்ல பங்கு தங்களுக்கு வேண்டும் என்று விரும்புவார்கள். தாங்கள் பெற்றுக்கொள்கிற பங்கு சிறப்பான பங்காய் இருக்க வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பமாயிருக்கிறது. இன்று பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணம், அல்லது ஒரு தகப்பன் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்குள்ளே இன்று போட்டியும் எரிச்சலும் பொறாமையும் வருவதற்கு காரணம் இந்த பங்காகத்தான் இருக்கும். என்னுடைய தகப்பன் எனக்கு நல்ல பங்கை தரவில்லை, அல்லது எனக்கு தந்த பங்கு குறைவானது என்று ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக் கொண்டு ஒரு திருப்தியற்ற நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்றை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனை மேன்மையான பங்கு என்று ஒருவரால் சொல்லப்பட்டாலும் அதை நேர்த்தியான பங்கு என்று நாம் ஒருபோதும் கருதவே முடியாது. ஒரு அருமையான சம்பவம் பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் என் நினைவில் வருகிறது. ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் ஆபிரகாமும் லோத்துவும் கானான் தேசம் நோக்கி செல்லுகிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பூமி தாங்கக்கூடாத அளவு அவர்களுடைய ஆசீர்வாதம் பெருகிற்று என நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எப்போதுமே ஆசீர்வாதம் பெருகும்போது அங்கே பிரச்சனை தான். இப்போது லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் அங்கே வாக்குவாதம் வர ஆரம்பிக்கின்றது. அப்போது ஆபிரகாம் லோத்தை அழைத்து ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்நிய தேசத்தில் நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். நீ வலது பக்கம் சென்றால் நான் இடது பக்கம் செல்கிறேன். என்னை விட்டு போய்விட உனக்கு மனதானால் நீ போய்விடலாம் என்று சொல்லுகிறார். அந்த வேளையில் லோத்து செய்திருக்க வேண்டிய காரியம் என்ன? நமக்குள்ளே வாக்குவாதம் இல்லையே, வேலைக்காரர்களை நாம் எச்சரித்து அவர்களை அடக்கி வைப்போம், நாம் சந்தோஷமா இருக்கலாம் என்று சொல்லியிருக்கலாம். சொல்லவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக அவன் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்க கூடும். அது என்னவென்று சொன்னால், உங்களுக்கும் ஏராளமான ஆஸ்தி, எனக்கும் ஏராளமான ஆஸ்தி, ஆகவேதான் இங்கே பிரச்சனை வருகின்றது. நாம் பிரிந்து இருப்பது நல்லதுதான், ஆனால் நானாக செல்ல விரும்பவில்லை. என்னை ஆசீர்வதித்து எங்கே நான் போக வேண்டுமோ அங்கே என்னை அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி அவன் சமாதானமாய் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். அவன் அதுவும் சொல்லவில்லை. இன்னொரு வார்த்தை சொல்வதற்கும் அவனுக்கு இடம் இருந்தது. அது என்னவென்று சொன்னால், நாம் பிரிந்து செல்வது நல்லது
ஆனால் எங்கேயும் சென்று பிழைக்க உங்களால் முடியாது, நீங்கள் வயதானவர்கள். ஆனால் நான் அப்படி இல்லை, எனக்கு எங்கும் சென்று பிழைக்க முடியும். ஆகையினாலே முதலாவது எது உங்களுக்கு தேவையோ, எந்த பகுதியை நீங்கள் விரும்புகிறீர்களோ அங்கே நீங்கள் செல்லலாம். நீங்கள் சென்ற பிற்பாடு மீதம் இருக்கிறதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று அவன் சொல்லியிருக்கலாம். அவன் அப்படியும் சொல்லவில்லை. ஆபிரகாம், நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் என்று சொன்ன மாத்திரத்தில் கண்களை ஏறிட்டு பார்க்கிறான். அங்கே சோவாருக்கு போகிற அந்த வழி முழுவதும், அந்த சமபூமி முழுவதையும் அவன் தெரிந்து கொண்டான். அது கர்த்தருடைய தோட்டம் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் அது செழிப்பாய் இருக்கிறதை கண்டு அதை நல்ல பங்காக அவன் கருதி, இது முழுவதும் எனக்கு சொந்தம், நான் எங்கே போகிறேன் என்று அவன் போய்விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லோத்து நினைத்திருக்கலாம், ஆபிரகாமுக்கு பிழைக்க தெரியவில்லை. இந்த செழுமையான நேர்த்தியான இந்த பங்கு முழுவதும் எனக்கே கிடைத்து விட்டது. ஆபிரகாம் நினைத்தால் இதை எடுத்திருக்க கூடும், ஆனால் அவனுக்கு அதை எடுக்க தெரியவில்லை. நான் எடுத்துக்கொண்டேன் என்று அவன் எண்ணி இருந்திருக்கலாம். லோத்து சென்ற பிற்பாடு அவன் சென்ற திசையை நோக்கி ஆபிரகாம் பார்த்து கொண்டே இருக்கிற போது தெய்வ சத்தம் அவனிலே துணிக்கிறது. ஆபிரகாமே என்று கர்த்தர் அழைத்தார். இதோ கர்த்தாவே என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், லோத்து போனது பற்றி துக்கப்பட்டு இருக்கிறியா? நீ அந்த கவலை வேண்டாம். உன் கண்களை ஏறிட்டு பார். வடக்கே பார், தெற்கே பார், கிழக்கே பார், மேற்கே பார். தேசம் எம்மட்டோ நடந்து திரி. நீ கால் மதிக்கிற தேசத்தை உன் சந்ததிக்கு நித்திய சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, செழுமையான பகுதி முழுவதும் லோத்துக்கு சென்று விட்டது. மீதம் இருப்பது வறண்ட பகுதிதானே. இதை சுதந்திரித்து என்ன செய்வது என்று அவன் எண்ணவில்லை. தேவன் சொன்னபடியே அந்த பகுதியை அவன் கால் மதித்து சொந்தமாக்க ஆரம்பித்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்று அது வறட்சியான பூமியாய் இருந்தது உண்மை. அந்த பகுதிதான் பின்னாட்களிலே பாலும் தேனும் ஓடும் கானான் தேசமாய் அவன் சந்ததிக்கு மாறிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நேர்த்தியான பங்கு என்று லோத்து எண்ணிக்கொண்டு கடந்து சென்றானே, அந்த நேர்த்தியான பங்கு என்ன ஆயிற்று? அவனுடைய அந்த விசேஷித்த நம்பிக்கையின் அந்த ஆசீர்வாதம் என்னவாயிற்று? ஒரு நாள் 2 தூதர்கள் அங்கே கடந்து வந்தார்கள். லோத்துவையும் அவன் மனைவி பிள்ளைகளையும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு வெளியே கொண்டு வந்து, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லி அவனை துரிதமாய் அனுப்பினார்கள். லோத்தின் அந்த மேன்மையான பங்கு வானத்திலேயே இருந்து விழுந்த அக்கினினாலும் கந்தகத்தினாலும் எரிந்து போயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நேர்த்தியான பங்கா? இப்படிப்பட்ட காரியங்களுக்காகத்தானே இன்று மனிதர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் சொல்கிறது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இந்த நேர்த்தியான பங்கை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த பங்கை குறித்து அல்லது இந்த பங்கை பெறுவதற்கான வழிகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கிறோம். இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து போகின்றதான வேளை, தம்முடைய சீஷர்களோடு கடைசி ராப்போஜனம் அவர் செய்ய அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேளையில் அவர் தம்முடைய வஸ்திரத்தை மாற்றிக்கொண்டு வேறு ஒரு வஸ்திரம் உடுத்திக் கொண்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து தம்முடைய சீஷர்களின் பாதங்களை அவர் கழுவத் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவின் அருகிலே வந்தபோது அவன் அதை தடை செய்து, ஆண்டவரே, ஒரு காலும் நீர் என் கால்களை கழுவக்கூடாது என்று சொன்னார். அப்போதுதான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் என்ற அழகான வார்த்தையை சொல்கிறார். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொன்னார். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. என்னிடத்தில் உனக்கு பங்கு வேண்டுமா?
அப்படியானால் நான் உன்னை கழுவ வேண்டும். எது நேர்த்தியான பங்கு? மனிதர்கள் கொடுக்கிற பங்கா? பெற்றோர் மூலமாய் கிடைக்கிற பங்கா? அல்ல, நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற பங்குதான். இந்த பங்கை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் அவரால் கழுவப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் கர்த்தராகிய தேவனாலே தாங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதை விரும்பி ஜெபித்த எத்தனையோ ஜெபத்தை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். குறிப்பாக தாவீது 51வது சங்கீதத்தில் பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது என்னை கழுவியருளும் என்று சொல்லி ஜெபித்தான். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ ஜனமே, ஆண்டவராகிய கர்த்தரால் கழுவப்பட்ட அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டா? எந்த பாவியாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட கரைபடிந்த மனிதனையும் அவர் இன்றைக்கும் கழுவி சுத்திகரித்து இந்த மேன்மையான பங்கை கொடுக்க அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். திருநெல்வேலி பகுதியிலே களக்காடு அருகில் முந்திய நாட்களிலே சம்புலிகம் என்றதான ஒரு பெரிய கொள்ளைக்காரன் ஒருவன் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் சந்தன கடத்தில் வீரப்பன் இருந்தது போல அந்த நாட்களிலே அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய தலைவலியாக அவன் இருந்து கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு ஒரு நாள் அவனை சந்தித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தோனாவூர் ஃபெலோஷிப்பை நடத்தி வந்ததான அருமையான தாயார் ஏமி கார்மிக்கேல் அவர்கள் மூலமாக இந்த சம்புலிகம் சந்திக்கப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தன்னை முழுமையாக ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுத்த போது கர்த்தராகி ஆண்டவர் அவனை கழுவி சுத்திகரித்து ஒரு மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக அவனை மாற்றினார். அந்த கொடிய அந்த கொள்ளைக்காரன் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு ஒரு நல்ல பங்கு. அதற்கு முன்பு அவன் கொள்ளையடித்து பங்கை சேகரிக்க விரும்பினான். ஆனால் என்று ஆண்டவர் இயேசு அவனை சுத்திகரித்தாரோ அதன் பிற்பாடு அந்த பழைய தொழிலுக்கு அவன் திரும்பவே இல்லை. அவனுக்கு ஒரு பெரிய நிச்சயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை பற்றிய தகவல் சில காலம் தெரியாமல் இருந்ததாம். அப்போது அந்த ஏமி கார்மிக்கேல் அம்மா அவனை தேடி கண்டுபிடிப்பதற்காக தங்கள் ஆட்களை அனுப்பினார்கள். அவர்கள் மலைகள் முழுவதும் தேடி அலைந்த போது தூரத்திலே ஒரு பாட்டு சத்தம் கேட்டதாம். என்ன பாட்டு தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு, நீ சொல் மனமே என்றதான பாடல். அந்த பாடல் சத்தத்தை கேட்டு அவனை தேடி கண்டுபிடித்தார்கள். அப்போது கேட்கும்போது, நான் இந்த நிலையிலும் என் பரிசுத்தத்தை காத்து கொண்டிருக்கிறேன். பழைய தொழிலுக்கு நான் திரும்பவில்லை. ஆண்டவர் எனக்கு நல்ல நம்பிக்கையை தந்திருக்கிறார் என்று அவன் சந்தோஷத்தோடு சாட்சியாய் சொன்னான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கொடிய கொள்ளைக்காரனுக்கு ஆண்டவர் கொடுத்த அதே நல்ல பங்கை அவரை விசுவாசிக்கிற அனைவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனஸ்தாபத்தோடு பாவி என்ற அந்த எண்ணத்தோடு தன்னுடைய குறைகள் நீங்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு எந்த நபர் அவரண்டையில் வருகிறார்களோ அவர்களை அவர் இன்றைக்கும் கழுவி சுத்திகரிக்கிறார். அவரால் நாம் கழுவப்படும் போது நமக்கு இந்த நல்ல பங்கு கிடைக்கிறது. இரண்டாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு நாள் பிரயாணமாய் போகிறார். ஒரு கிராமத்தில் வந்தபோது மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள் என நாம் வாசிக்கிறோம். அவளுக்கு மரியாள் என்னும் பெயருள்ள ஒரு சகோதரி இருந்தாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சிந்தனைக்காக நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். இந்த மார்த்தாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள்தான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்த போதிலேயும் வேதத்தில் வாசிக்கிறோம், மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்கிறதில் வருத்தம் அடைந்து ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே கஷ்டப்படுகிறேன். என் சகோதரி என்னை விட்டு விட்டு இங்கே வந்திருக்கிறாளே, இதை குறித்து உமக்கு கவலை இல்லையோ என்று சொல்லி தன்னுடைய அங்கலாய்ப்பை தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசித்த போது எனக்குள்ளே ஒரு சிந்தனை வந்தது. என்ன தெரியுமா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான இந்த மார்த்தாளுக்கு
வருத்தம் தீரவில்லையே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைத்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் இங்கே அவரை ஏற்றுக்கொண்டதான ஒரு ஸ்திரீ இன்னும் வருத்தம் தீர்ந்த பாடில்லாமல் பற்பல வேலை செய்வதில் வருத்தம் அடைந்து கர்த்தரிடத்தில் வந்து தங்கள் அங்கலாய்ப்பை தெரிவிக்கிறதை பார்க்கிறோம். அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள் தான். எந்த போதிலும் குறை சொல்லும் மனநிலை அவளுக்கு மாறவில்லை. இன்றைக்குமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அநேகருடைய வாழ்க்கையில் இவ்விதமான சுபாவங்கள் தான் காணப்படுகிறதை நாம் காண முடிகின்றது. காரணம் என்ன என்று பார்த்தால், ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தி காண்பித்தார். மார்த்தாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மைதான், ஆனால் கர்த்தரோடு கூட அவளுக்கு நெருக்கம் இல்லை. கர்த்தரை ஒரு பக்கத்தில் உட்கார வைத்துவிட்டு இவள் உள்ளே சென்று விட்டாள். அவளுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் நெருக்கம் இல்லை, ஒரு நீண்ட இடைவெளி இருக்கிறது. மரியாள் பிந்திதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள். ஆனால் ஆண்டவர் இயேசு மார்த்தாளுக்கு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களுக்காக கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்னார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எப்போது ஆண்டவரோடு நெருங்கி ஐக்கியம் கொண்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற வேளையிலே இந்த பங்கு நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று நாம் சொன்ன போதிலேயும் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிறதான இந்த அந்நியோன்யம் எவ்விதமாய் இருக்கிறது? நம்முடைய ஜெப வாழ்க்கை மூலமாய், வேத வாசிப்பின் மூலமாய், விசுவாசத்தின் மூலமாய் ஆண்டவரோடு சஞ்சரிக்கும்படியாய் தெய்வ சமூகத்தில் நெருங்கி செல்லும் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இடைவெளி இருக்குமானால் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்ன போதிலும் நாம் பலவிதமான வருத்தங்களுக்குள்ளாயும் சஞ்சலங்களுக்குள்ளாகவும் தான் நாம் ஜீவிக்க வேண்டும். அந்த நல்ல பங்கு நமக்கு இல்லை. நல்ல பங்கு வேண்டுமா? இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கும் அனுபவம் தேவை. அவர் நம்மோடு இருக்க விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எத்தனை இடத்தில் இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறதான இந்த ஒரு நிச்சயம், நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு இருக்க வேண்டுமானால் நாம் பல காரியங்களை விட வேண்டியது வரக்கூடும். மார்த்தாளுக்கு அநேக வேலைகள் இருந்தது. அதே வேலை மரியாளுக்கும் இருந்திருக்க கூடும். ஆனால் அதை பார்க்கலும் மிக முக்கியமான காரியம் என் ஆண்டவரோடு கூட இருப்பதுதான் என்று சொல்லி அவள் கர்த்தருடைய பாதத்தில் கடந்து வந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பாதத்தில் நமக்கு நல்ல பங்கு உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல பங்கை நாமும் சுதந்திரிக்க முடியும். தேவையானது ஒன்றே என்று நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? மூன்றாவதாக ஒரு அருமையான வசனத்தை எபிரேயர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் வாசிக்கக்கூடும். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையிலே நாம் உறுதியாய் அதை பற்றி கொண்டிருப்போமையாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையிலே உறுதியாயிருந்தால் கிறிஸ்துவினிடத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் இருப்போம். சற்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது எத்தனை நம்பிக்கை நமக்கு இருந்தது, எத்தனை சந்தோஷத்தோடு அவரை நாம் பின்பற்றினோம். ஆதியில் இருந்ததான அந்த அனுபவம் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்ட போது எவ்வளவு நம்பிக்கையோடு, எவ்வளவு குதூகலத்தோடு புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் செல்ல 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 ஸ்தோத்திரம், அவருடைய மனம் சோர ஆரம்பித்தது. வழியின் நிமித்தமாய் மனம் அடைந்தார்கள், நம்பிக்கையை இழந்தார்கள். ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த உற்சாகம், அந்த நம்பிக்கை எல்லாம் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. என்னவாயிற்று? வனாந்தரத்திலே
அவர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள் என்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் எதிர்பார்த்த, அவர்கள் ஏங்கின அந்த மேன்மையான பங்கு அவர்களுக்கு இல்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை மோசையோடு சொன்னார், பாலும் தேனும் ஓடுகின்ற நலமும் விசாலமான தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படி நான் இறங்கினேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகிலும் நம்பிக்கையை இழந்தவர்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள ஒரு மனதில்லாத நிலை வந்த போது அந்த பங்கை பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் போனதை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கும் ஏராளமான ஜனங்கள் இதே நிலை. ஆண்டவர் இயேசு ஒரு ஓமையை சொன்னாரே, விதைக்கிற ஒரு மனுஷனுடைய ஓமையை பற்றி சொல்லும் போது, சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறையான இடத்தில் விழுந்தது என்ற அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், மண் ஆழமாய் இராதபடியினாலே அது சீக்கிரமாய் உழைத்தது, ஆகிலும் தங்களுக்குள் வேர் கொள்ளாதபடியினாலே அது சீக்கிரமாய் உலர்ந்து போயிற்று என்று அங்கே அந்த வேத பகுதியில் நாம் வாசிக்க முடியும். கர்த்தர் அதற்கு விளக்கம் சொன்ன போது, உபத்திரவும் நெருக்கம் இன்னும் பலவிதமான சோதனை வந்த போது அவர்கள் உறுதியாய் நிலைத்திருக்க முடியாமல் பின்வாங்கி போன அனுபவத்தை அங்கே ஆண்டவர் காண்பித்தார். பாடுகள் வரும், நெருக்கங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது பாடுகளின் ஜீவியம் தான், வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆனால் ஆரம்பத்தில் இருந்த அதே நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் இயேசு சென்ற பாதை இதுதான், பரிசுத்தவான்கள் சென்ற பாதை இதுதான். இந்த பாதையை எனக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது, நானும் இதிலே சந்தோஷமாய் கடந்து செல்வேன் என்ற எண்ணத்தோடு வேதம் சொல்கிறது, இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாடுகள் மத்தியில் ஆண்டவர் இயேசுவை நினைக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டால் நம்பிக்கையை நாம் காத்துக்கொள்ள முடியும். நிச்சயமாகவே கிறிஸ்துவின் இடத்தில் நமக்கும் பங்கு கிடைக்கும். நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. உலகத்தில் எந்த பங்காக இருந்தாலும், எத்தனை மேன்மையான இடத்தில் கிடைத்தாலும் அது நேர்த்தியான பங்கு அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை மனுஷரால் பறித்துக் கொள்ள முடியும். தூசியும் துருவும் இன்னும் பலவிதமான தீமைக்குரிய காரியங்களும் அதை கெடுத்து அழிக்க முடியும். ஆனால் தேவன் தருகிற பங்கை பறித்துக் கொள்ள எந்த திருடராலும் நிச்சயமாகவே முடியாது. ஆகவே இந்த நாட்களிலே இந்த பங்கை நாமும் பெற்றுக் கொள்வதற்கு, இயேசுவால் கழுவப்படுவதற்கு நம்மை முற்றிலுமாக நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அந்த நல்ல பங்கை சுதந்திரித்துக் கொள்வோம். மாத்திரமல்ல, கர்த்தர் மேல் வைத்த அந்த நம்பிக்கையிலே வேத வசனம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேல் அந்த உறுதியான நம்பிக்கையோடு நாம் காணப்படுவோமானால் இந்த மேன்மையான பங்கு நிச்சயமாகவே நமக்கு உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பங்குதான் நமக்கு தேவை. அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான இந்த பங்கை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அருமை பிதாவே, தேவரீர் தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உலகத்தில் எத்தனையோ பங்கை குறித்து நாங்கள் கேள்விப்படுகிறோம், நாங்கள் காண்கிறோம். அது ஒன்றும் நித்தியமான பங்கு அல்ல, நிரந்தரமான பங்கு அல்ல. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த தாவீது எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி நேர்த்தியான இடங்களிலே எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று மகிழ்ச்சியோடு அறிக்கையிடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த மேன்மையான பங்கை நாங்கள் சுதந்திரிக்க நீர் எங்களுக்கு இப்போதும் ஆலோசனை கொடுக்கிற கர்த்தராயிருக்கிறீர். ஆசாப் சொல்லும் போது, நீர் என்னை உம்முடைய ஆலோசனையின்படியே நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே சேர்த்துக் கொள்வீர் என்று சொன்னார். ஆம் அப்பா, அந்த மகிமை தானே எங்களுக்குரிய நித்திய பங்கு, நேர்த்தியான பங்கு. அந்த பங்கை சுதந்திரிக்க அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்யும். யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் வாழ்க்கையிலும் இந்த நேர்த்தியான பங்கை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்யும். உலக பிரகாரமான உம்முடைய பிள்ளைகளின் தேவைகளையும் நீ சந்திக்க வல்லவராயிருக்கிறீர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீர். உம்முடைய வாக்கின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதியும்.
தொடர்ந்துடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா நன்மையாலும் நிரப்பும். அருமை இரட்சகர் இயேசுவின் திருப்பாதம் பணிந்து கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.